இப்போ அஜித் குமாரோடைய வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டு சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த நிலையில் நிகிதா அவர்களிடம் வந்து கடந்த 11 நாட்களாக விசாரணை நடைபெற்று இப்போ இந்த கேஸ் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது? நிக்கிதா அது நிக்கிதா போகுதான்னே தெரியாத ஒரு விடயமாக இவ்வளவு காலம் கடந்து இன்றைக்கு நிகிதாவை நெருங்கி இருக்கிறது சிபிஐ. நாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அஜித்குமாரனுடைய சித்தி மகளிடம் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் அஜித்குமார் அவர்களுடைய மாமாவிடமும் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்து ஒவ்வொரு மணி நேரங்களில் அந்த விசாரணை போய்கொண்டிருக்கிறது. நிக்கிதாவினுடைய விசாரணை என்பது இன்னும் முற்று பெறவில்லை. இன்றைக்கு 9வது நாள் விசாரணை. ஏன்னா ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதிக்குள்ள எல்லாத்தையும் ஒப்படைச்சாகணும் நீதிமன்றத்தில், இல்லைன்னா சிபிஐ சிக்குவார்கள். ரகசியமாக ஒரு செய்தியை சொல்கிறேன். அஜித்குமாருடைய நெருங்கிய உறவினராக இருக்கிற ஒரு காவல்துறை இதுல இருக்கு. அப்ப அவனுக்கு சேர்ந்துதான் அடிச்சிருக்கிறான். அப்ப இன்னொரு விடயம் என்ன, 6 மாதங்களுக்கு முன்பே அஜித்குமாருக்கும் இந்த காவல்துறையில வேலை செய்யக்கூடிய அந்த நபருக்கும் ஏதோ ஒரு வாய் தகராறு இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்த உறவினர் மூலமாக. அடிக்காதீங்க, தயவு செய்து அடிக்காதீங்க, பேசுங்க. நீங்க அடிக்காதீங்க, கை வைக்காதீங்க. எதுக்கு அடிக்கிறீங்க? ஒரு பையனை காசை கையில வச்சுட்டு அடிக்கிறீங்க. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு 24 லாக்அப் டெத் மரணங்கள் என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது அட்டர் பிராடுகள். 31 லாக்அப் டெத் மரணங்கள் தமிழ்நாட்டினுடைய காவல் நிலையங்களில் பதிவுகளை நான் தர விரும்புகிறேன். இதுவரை தமிழ்நாடு அளவில் நடைபெற்ற லாக்அப் டெத்திலே கொடூர காட்சிகள், அடிக்கிற கொடூர காட்சிகள், அந்த குற்றவாளிகள் என்று தெரியாமலும் கூட விசாரணைக்கு வந்தவர்களையே இவர்கள் கொடூரமாக தாக்கிய சில பதிவுகள் தமிழ்நாடு முழுவதிலும் இதுவரை நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் 12. இன்னும் மேற்கொண்டு காவல்துறை விசாரணை. மஞ்சள் போதை என்றால் தங்கம். இந்த காவல்துறைக்கு தங்கம் வழக்கு என்று வந்தாலேயே இவர்கள் எள்ளி நகையாடி அந்த யார் தங்கம் திருடினார் என்று அறிந்து கொள்வதற்காக இது போன்ற படுகொலைகளை காவல்துறை திட்டமிட்டு செய்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தங்கத்தை பிரித்து பங்கு போட்டு கொள்ளையடிக்கிற கூட்டமாக காவல்துறையின் சில பேர் செயல்பட்டு கொண்டிருப்பதற்கு சான்று இன்னைக்கு அஜித்குமாருடைய. நீங்க பாருங்க, இதற்கு மத்திய அரசு காரணம் நினைக்கிறீங்களா, இல்ல தமிழக அரசு காரணம்? தமிழக அரசு தான் காரணம். இவங்க கேட்கும் போது எங்களுக்கு இந்த மாதிரி ஆளுகளை போடுங்கன்னு கேட்கணும்ல, நேர்மையான அதிகாரிகளை எங்களுக்கு தாங்க. ஆனா இதை கேட்டா மத்திய அரசு செய்யக்கூடிய நிலையில இப்ப இருக்கிறாங்கன்ற நல்ல கேள்வி நீங்க கேட்கறீங்க. என்னன்னா, RSS உடைய சித்தாந்தங்களை உள்வாங்கி கொண்ட அரசு அதிகாரிகள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிக பேர் வேலை செய்கிறார்கள். நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கிற போது, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலேயே RSS கைக்கூலிகள் நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவி இருக்கிறாங்க. நாம அண்மையில பார்த்தோம், எங்க விழுப்புரத்திலிருந்து பாண்டிச்சேரி போற ஒரு தொடர் வண்டி ஒரு கேட்டு காவலாளி உறங்கி இருக்கிறான். அவன் கல்வி தொகுதி என்னடான்னு பார்த்தா 7ஆம் வகுப்பு. பீகார்ல 7ஆம் வகுப்பு படித்தவனுக்கு தமிழ்நாட்டில் வேலை கொடுக்கிற இந்த மத்திய அரசு, மாநில அரசு ஏன் அதை கண்டுக்கல? யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ் தேசிய ஆதரவாளர் முகில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். இப்போ அஜித்குமாரோடைய வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டு சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இந்த நிலையில நிகிதா அவர்களிடம் வந்து கடந்த 11 நாட்களாக விசாரணை நடைபெற்று இப்போ இந்த கேஸ் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்குது சார்? நிக்கிதா அது நிக்கிதா போகுதான்னே தெரியாத ஒரு விடயமாக இவ்வளவு காலம் கடந்து இன்றைக்கு நிகிதாவை நெருங்கி இருக்கிறது சிபிஐ. நாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அஜித்குமாரனுடைய சித்தி மகளிடம் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் அஜித்குமார் அவர்களுடைய மாமாவிடமும் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்து ஒவ்வொரு மணி நேரங்களில் அந்த விசாரணை போய்கொண்டிருக்கிறது. நிக்கிதாவினுடைய விசாரணை என்பது இன்னும் முற்று பெறவில்லை. முதல் நாள் நேற்றைய நிகழ்ச்சியில் நிக்கிதாவிடம் கிடுக்குப்பிடி கேள்விகளை, கிட்டத்தட்ட 13 கேள்விகளை வைத்தது சிபிஐ. முதல் கேள்வி, மதுரை திருமங்கலத்திலிருந்து நீங்கள் முதலாக சென்றது எங்கே உணவு எடுத்தீர்கள், எங்கெங்கே உங்கள் வாகனங்கள் நின்றது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். பிறகு நீங்கள்
மருத்துவ பரிசோதனைக்கு எந்த மருத்துவமனைக்கு சென்றீர்கள், திருமங்கலத்தில் இல்லாத மருத்துவமனை திருப்புவனத்தில் இருக்கிறதா என்கிற கேள்வியை கேட்டிருக்கிறது. சரி, அங்கே போனீங்க, நகைகளை கலட்டி துணிமணிக்குள்ளே சுற்றி காருக்குள்ளே வச்சோன்னு சொன்னீங்க, பரிசோதனை செய்தீர்களா இல்லையா என்கிற கேள்வியை கேட்டிருக்கிறது. அடுத்ததாக நகையை கலட்டி எதற்குள் வைத்தீர்கள், துணிமணிக்குள் சுற்றி வைத்ததாக உங்களுடைய பேட்டிகளை நாங்கள் பார்த்தோம், அந்த நகையை நீங்கள் பார்த்தீர்களா என்கிற அடுத்த கேள்வி. நீங்கள் அடுத்ததாக ஏன் கோவிலுக்கு சென்றீர்கள், கோவிலுக்கு சென்ற நேரம் என்ன, நீங்கள் கார் ஓட்டி வந்தவர்கள் ஏன் காரை நீங்கள் பார்க்கிங்கில் நிறுத்தவில்லை, நகை இருக்கிறது தெரிந்தும் சாவியை யாரிடம் ஒப்படைத்தீர்கள், எத்தனை மணிக்கு ஒப்படைத்தீர்கள், யார் முதலில் வாங்கியது, வாங்கிய அஜித்குமார் இன்னொரு நபரிடம் கொடுத்ததை நீங்கள் கண்களால் பார்த்தீர்களா என்ற கிடுக்குப்பிடியான கேள்விகளை மட்டுமல்ல, ஏற்கனவே அஜித்குமாருடைய தம்பி நவீன்குமார் போன்றவர்களிடம் கிட்டத்தட்ட 8 மணி நேர விசாரணை, அந்த சாவி எங்கே கொடுக்கப்பட்டது, யார் அந்த வண்டியை கொண்டு போய் நிறுத்தினர், எந்த இடத்தில் பார்க்கிங் செய்தார்கள், எவ்வளவு நேரம் அந்த சாவி யார் கையில் இருந்தது என்றெல்லாம் ஏற்கனவே அந்த சாவி வாங்கியவர்களிடம் சிபிஐ விசாரணை முடித்திருந்தாலும் கூட நேற்றைய தினம் நிக்கிதாவிடம் வைத்த கேள்விகள், சாவியை நீங்கள் மீண்டும் எப்பொழுது வாங்கினீர்கள், யார் உங்களிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தது, கோவிலுக்குள் எத்தனை மணி நேரம் நீங்கள் வழிபட்டீர்கள், ஏனென்றால் கோவிலுக்குள் வழிபட்ட நேரங்களில் இருக்கிற சிசிடிவிகள் காணவில்லை. இங்கே தான் பிரச்சனை தொடங்குது. ஏன் அந்த சிசிடிவிகள் காணவில்லை, யார் எடுத்தது, இந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் கோவில் நிர்வாகம் திணறிக் கொண்டிருக்கிறது. ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் சில பேர் அந்த விடயத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள், அந்த சிசிடிவியை திருடி இருக்கிறார்கள். இப்போ அடுத்ததாக சிபிஐ வைத்த நிக்கிதாவிடம் இன்னொரு கேள்வி, காரை ஒப்படைத்ததற்கு பிறகு காரை எடுத்தது நீங்களா, அவர்களே எடுத்து உங்களிடத்தில் கொடுத்தார்களா, இந்த கேள்வியை வைத்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, பிறகு நீங்கள் மருத்துவமனைக்கு சென்றீர்களா இல்லையா, செல்லவில்லை என்றால் ஏன் செல்லவில்லை, நகை காணாமல் பதறி போனோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், பதறியவர்கள் நீங்கள் ஏன் கிட்டத்தட்ட கீழவளவு வரை 68 கிலோமீட்டர் உங்களுடைய கார் பயணம் செய்ததனுடைய தன்மை என்ன, எதற்காக சென்றது, நகையை கோவிலில் பரிசோதித்தீர்களா, போகிற வழியில் சோதித்தீர்களா, அங்கிருந்து மீண்டும் வந்து நீங்கள் திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தீர்களா, புகார் கொடுத்த நேரம் என்ன, யாரிடம் புகார் கொடுத்தீர்கள், இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டதற்கு பிறகும் கூட உங்களிடத்திலே காவல்துறை யார் விசாரித்தது, எவர் விசாரித்தார், அவர் பெயர் என்ன, அப்பொழுது அந்த காவல் நிலையத்தில் பணி செய்யக்கூடியவர்கள் யார் இருந்தார்கள், இது போன்ற கிடுக்குப்பிடியான கேள்விகளை நேற்றைய தினம் சிபிஐ நிக்கிதாவை 3 மணி நேர விசாரணையில் திக்குமுக்காட வைத்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, உங்களிடத்தில் எஃப்ஐஆர் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது வேறு ஏதேனும் காவல்துறை அறிவிக்கப்பட்டு, அதோடு மட்டுமல்ல, காலையில் நீங்கள் கிளம்பிய 6 மணி 7 நிமிடத்திற்கு வீட்டை விட்டு கிளம்பியதாக சொல்லுகிற உங்கள் கைபேசி எத்தனை பேர் இடத்துல நீங்கள் உங்களது பேச்சை பரிமாறி இருக்கிற, ஏற்கனவே சிபிஐ அந்த தகவலை எடுத்து விட்டது. எடுத்து கையிலே வைத்துக்கொண்டு இன்றைக்கு நிக்கிதாவிடம் அனைத்தையும் இந்த அழைப்பு வரலாறுகளை காட்டி விசாரிக்கவில்லை. இந்த அம்மா யார்கிட்ட பேசணும்னு சொல்லி ஆகணும். ஆமாம், இவங்க சொன்னாதானே அந்த இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கேள்வியாக வச்சிருக்கிறாங்க. அதில் மிகப்பெரிய முன்னுக்கு பின் முரணான தகவல்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதில் இருந்து சிபிஐ உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அதுக்குள்ளே யார் என்னென்ன சிக்கியிருக்கிறாங்க. நான் இப்பொழுது ஒரு குற்றச்சாட்டு, ஏன்னா விசாரணை நடைபெற்று கொண்டிருப்பார், பேர்களை நான் வெளியிட முடியாது. இந்த வழக்கிலே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மிகப்பெரிய அளவிலே சிக்க இருக்கிறார், ஒரு ஐபிஎஸ் அதிகாரியும் சிக்க இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, யாருன்னு குறிப்பிட முடியும் இல்லை, அதுதான் விசாரணை வழக்கில் இருக்கும்போது நாமளாக வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ எனக்கும் ஒரு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருக்கிறது, எதையும் முன்கூட்டியே அறிவித்து விடக்கூடாது என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் மிகப்பெரிய அளவில் சிக்குகிறார். அவர் தான் பேரம் பேசி 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பதாக அங்கே இருக்கிற நாடாள உறவின் முறை திருமண மண்டபத்தில் கொண்டு போய் உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினதெல்லாம் செங்கை சிவம் போன்ற திமுக மிக முக்கிய புள்ளிகள். இப்போ சிபிஐ இன்னும் அந்த இடத்துக்கு வரல. நிக்கிதாவை நேற்றைய தினம் முடித்து விட்டு இன்றைக்கு அஜித்குமாருடைய நெருங்கிய உறவினர்களிடம் விசாரணை போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 9வது நாள் விசாரணை. ஏன்னா ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே இவர்கள் எல்லாத்தையும் ஒப்படைச்சாகணும் நீதிமன்றத்தில், இல்லைன்னா சிபிஐ சிக்குவார்கள். நேரடி கண்காணிப்பில் இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு காலையில்
10 மணியிலே மதுரை ராஜாசி அரசு பொதுநல மருத்துவமனையிலே உடல் கூராய்வு செய்த மருத்துவர்கள் எத்தனை பேர்? 3 பேர். அந்த 3 பேர் எங்கே? அவர்களுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆஜராக வேண்டும் என்கிற தகவலையும் சிபிஐ அறிவித்திருக்கிறது. இது மட்டும் அல்லாமல் உடல் கூராய்வுடைய ரிப்போர்ட் யார் அடித்தது, மருத்துவர்கள் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டிற்கும் அடித்தவர்களுடைய அந்த அடித்தவர்களுக்குமான அந்த ஒற்றுமை நகல் சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்து கொண்டிருக்கிறது சிபிஐ. ஏன்னா யார் வேணாலும் போய் சொல்லலாம். இந்த மாதிரி விசாரணையை கள்ளக்குறிச்சி கனியாமூர் ஸ்ரீமதி மரணத்தில் இவர்கள் கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கு ஸ்ரீமதி மரணம் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கும். ஆனால் அதை யாரும் கண்டுகொள்ளாமல் கள்ளக்குறிச்சி நீதிமன்றமே ஊற்றி மூடியிருக்கிறது. இருந்தாலும் விடப்போவதில்லை. இப்போ இந்த அஜித்குமார் வழக்கில் முதல்ல தனியார் மருத்துவமனையில் தான் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. இப்போ அந்த தனியார் மருத்துவமனை ஊழியர்களிடம் விசாரணையை இன்னும் தொடங்கலை. சிபிஐ நாளைக்கு அதை தொடங்க இருப்பதாக நமக்கு தகவல்கள் அங்கேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு அந்த தனியார் மருத்துவமனை, அதாவது கிருத்திகா மருத்துவமனைன்னு அங்கே இருக்கிற மருத்துவமனை ஊழியர்களிடம் எப்பொழுது அவர் கொண்டு வரப்பட்டார், கொண்டு வரப்படுகிற போது அவர் இறந்து விட்டாரா, உயிரோடு இருந்தாரா, எத்தனை மணி நேரம் கழித்து அவர்கள் உங்களிடத்திலே கொண்டு வந்திருப்பார்கள், ஏன்னா அவங்களும் பரிசோதிச்சிருக்கிறாங்க. அப்போ பிணமாகத்தான் கொண்டு போயிருக்கிறார்கள் என்பது ஊர்ஜிதமான ஒரு உண்மை தகவல்களை அந்த கிருத்திகா மருத்துவமனையும் வெளியிட காத்திருக்கிறது. அப்போ அந்த ஏன்னா அந்த மருத்துவமனைக்கு நாளைக்கு சிக்கல் வந்துடக்கூடாது. ஆனால் இவர்கள் ஏன் சிவகங்கை அரசு பொதுநல மருத்துவமனைக்கு கொண்டு செல்லவில்லை, அந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு இவர்கள் ஏன் மதுரைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற கேள்வியையும் இன்றைக்கு சிபிஐ அதிகாரிகள் துளைத்தெடுத்திருக்கிறார்கள். இப்போ இதில் என்னென்னா அந்த சண்முக சுந்தரம் என்கிற டிஎஸ்பி, இந்த சண்முக சுந்தரம் டிஎஸ்பிக்கு யார் கட்டளையிட்டது? எஸ்பி காத்திருப்போர் பட்டியலில் இருக்கிறாரு. டிஎஸ்பி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இப்போ இந்த சண்முக சுந்தரத்திற்கு மேல் இடத்திலிருந்து யாரெல்லாம் கட்டளையிட்டது? அவருடைய தனிப்படை பிரிவு 6 பேர் கொண்ட குழு இங்கே போயிருக்கு. இன்னும் அந்த ஓட்டுநரை கைது செய்யலை. அந்த ஓட்டுநர் ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர் இன்னும் கைது செய்யப்படல. அவர் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. 1. 2வது, இந்த 6 பேர் கொண்ட காவல்துறை பட்டியல், அந்த அரக்கர்கள் அப்படி தான் சொல்லணும், இவங்க போலீஸ்காரங்களே இல்லை, பொறுக்கிகள், அயோக்கிய பேர்கள்னு நான் சொல்லுவேன் அடிக்கடி. இவன்களில் பிரபு, சங்கர், ஆனந்தன், ராஜா, கண்ணன், மணிகண்டன் அப்படிங்கிறவங்க 5 பேர் இப்போ இதில் இருக்கிறாங்க. இதில் நான் இந்த இடத்துல ரகசியமாக ஒரு செய்தியை சொல்கிறேன். அஜித்குமாருடைய நெருங்கிய உறவினராக இருக்கிற ஒரு காவல்துறை இதுக்குள்ள இருக்கான். ஓகே சார். அப்போ அவனுக்கு சேர்ந்து தான் அடிச்சிருக்கிறான். அப்போ இன்னொரு விடயம் என்ன, 6 மாதங்களுக்கு முன்பே அஜித்குமாருக்கும் இந்த காவல்துறையில் வேலை செய்யக்கூடிய அந்த நபருக்கும் ஏதோ ஒரு வாய் தகராறு இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது, அந்த உறவினர் மூலமாக. இப்போ நம்ம இது மட்டும் இல்லைங்க, அது இன்னொரு விஷயம். இப்போ சிபிஐ விசாரணையில் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4வது நாள் நாம் என்று நினைக்கிறேன், ஒரு ஏரிக்கரையில் இருக்கிற புளியமர தோப்பு, அந்த புளியமர தோப்பில் கொண்டு போய் எப்படி கட்டி அடிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், அவன் கையை கட்டி காலை தொங்க விட்டுருக்குறாங்க. அதை சிபிஐ அதிகாரிகளே நடித்து காட்டியிருக்கிறாங்க. அந்த கால் அஜித்குமார் கொஞ்சம் உயரங்கிறதுனால முட்டிக்காலோட தரையில் மோதுற அளவுக்கு இருந்ததுனால காலையும் கட்டி எப்படி கட்டியிருக்கிறாங்கன்னா, கையை கிளைகளுக்கு மேலே அப்படி கட்டிட்டு காலையும் கிளைகளுக்கு மேலே கட்டி அப்படி தொங்க விட்டு கீழே இருந்து அடிச்சிருக்கிறாங்க. அடித்தது மட்டுமல்லாமல் வாயிலையும் கண்ணில் மூக்கிலெல்லாம் மிளகாய்த்தூளை அள்ளி கொட்டி இருக்கிறார்கள். அங்கே அந்த மிளகாய்த்தூள் பாக்கெட்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சிபிஐ. அது மட்டுமல்ல, இங்கே பின்னாடி கோவிலுடைய மாட்டுத்தொழுவத்திற்கு சிபிஐ அதிகாரிகள் விசாரிக்கிற போது அங்கே பைப்புகள், எத்தனை பைப்புகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, அடித்த பைப்புகள், அது எல்லாமே கைப்பற்றியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அங்கே தண்ணீர் கேட்டபோது அந்த தண்ணீர் பாட்டில் எங்கே கிடக்குது அப்படிங்கிறதை சொல்லி அங்கே கைப்பற்றியிருக்கிறாங்க. அஜித்குமாருடைய செருப்பு அங்கே தான் கண்டுபிடிச்சி எடுத்திருக்கிறாங்க. இது இல்லாமல் ராமேஸ்வரம் டு மதுரை நெடுஞ்சாலையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தேநீர் கடையில் ஒரு டீ வாங்கி கொடுத்துருக்காங்க. அதையும் அவங்க அந்த கைபேசியை, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கைப்பற்றியிருக்காங்க. இந்த மாதிரியான கோணங்களில் இன்றைக்கு சிபிஐ மிக நேர்த்தியாக நுணுக்கமாக பல விடயங்களை உள்ளே கையாண்டு கொண்டு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதோடு மட்டுமல்ல, இப்போ இங்கே இன்னும் இந்த 5 பொறுக்கிகள் இருக்காங்க. இந்த 5 பொறுக்கிகளிடம் இன்னும் விசாரணை தொடங்கப்படவில்லை. அவர்கள் இப்போ என்னென்னா, இன்னொரு செய்தியை உங்களுக்கு சொல்லிடுறேன். மரியாதைக்குரிய எஸ்.என். சுப்பிரமணியம் நீதியரசர் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். என்ன அறிக்கைனா, தமிழ்நாடு அரசிடம் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். இதுவரை எவ்வளவு ரூபாய் தமிழக அரசு சார்பில் நிதியை கொடுத்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது 7.5 லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். போதுமானதாக இல்லை. இடத்தினுடைய மதிப்பீடு எவ்வளவு, வேலைக்கான மதிப்பீடு என்ன, எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்கும்போதும் இன்னும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாயை நீங்கள் அஜித்குமார் குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று
என்று தமிழக அரசிடம் கூட சொல்லுகிற போது போதிய நிதிகள் எங்களிடத்தில் இல்லை என்று சும்மா தமிழக அரசு சொல்லியிருக்கு. இதில் சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் உடனே கொடுக்குறீங்க, நீங்கள் அடிச்சு கொண்டா 7.5 லட்சங்கிற எந்த விதத்தில் நியாயங்கிறதையும் இன்னைக்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் எஸ். சுப்பிரமணியன் அவர்கள் மிக ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். இப்போ 35 லட்சம் கொடுக்கப்படுமா அப்படின்றது இப்போ பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆமாம், இப்போ சிபிஐ விசாரணையில் ஒரு முழு நிறைவு அடைந்ததற்கு பிறகு நிச்சயமாக நான் என்னுடைய கணக்கின்படி நான் சொல்கிறேன், ஒரு கோடி ரூபாய் அந்த குடும்பத்திற்கு நீதி கொடுத்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தை நீதிமன்றம் நிச்சயமாக அறிவிக்கும் என்பதனை மாற்றுக்கருத்தில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்களை திருடி சென்ற ராமச்சந்திரன் என்கிற ஒரு அயோக்கியத்தனமான ஒரு பொறுக்கித்தனமான போலீஸ்காரன், இந்த போலீஸ்காரனை இன்னைக்கு வர கைது பண்ணல, அவன் விசாரணை வளையத்துக்குள்ள இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. எதனால் அவரை இன்னும் கைது பண்ண? அதாவது விசாரணையில் அவன் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், குறிப்பாக மாட்டுத் தொழுவத்தில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்கள், கோவில் வளாகங்களை சுற்றி இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்கள் அனைத்தையும் அவன் எடுத்துகிட்டு போனது. அதாவது மகசர் பாக்ஸையே கொண்டு போயிட்டான். இந்த மகசர் இருந்தால் தானே அதனுடைய பதிவுகள் இருக்கும். இப்போ அந்த மகசர் பாக்ஸை கைப்பற்றி இருக்கிறது சிபிஐ. ஆனால் விசாரணை வளையத்துக்குள்ளே இன்னும் கொண்டு வரப்படவில்லை. கொண்டு வரப்படுகிற போது சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் நமக்கு காத்திருக்கிறது. அதே போல் அங்கே வேலை செய்த இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் எல்லோரையுமே விசாரணை வளையத்துக்குள்ள இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக இந்த வழக்கு என்பது ஏற்கனவே தமிழ்நாடு அரசு 24 லாக்அப் டெத் மரணங்கள் என்று பொய் சொல்லி கொண்டிருக்கிறது. அது அட்டர் பிராடுகள். 31 லாக்அப் டெத் மரணங்கள் தமிழ்நாட்டினுடைய காவல் நிலையங்களில் செய்யப்பட்டிருக்கிற. நான் வேணால் உங்களுக்கு ஒரு சில பதிவுகளை நான் தர விரும்புகிறேன். இதுவரை தமிழ்நாடு அளவில் நடைபெற்ற லாக்அப் டெத்திலே கொடூர காட்சிகள், அடிக்கிற கொடூர காட்சிகள், அந்த குற்றவாளிகள் என்று தெரியாமலும் கூட விசாரணைக்கு வந்தவர்களையே இவர்கள் கொடூரமாக தாக்கிய சில பதிவுகள் தமிழ்நாடு முழுவதிலும் இதுவரை நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் 12. இன்னும் மேற்கொண்டு காவல்துறை விசாரணை என்கிற பெயர். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். காவல் நிலையங்களில் ஆண் கைதி பெண் கைதி அறை எதற்கு? அது எதுக்காக கட்டி வச்சுருக்கிறீங்க? யாரை கொல்றதுக்காக கட்டி வச்சுருக்கிறீங்க? காவல்துறையினருக்கு என்ன வேலை? முதல்ல கைது பண்ணப்பட்டால் 24 மணி நேரத்திற்குள் நீதிமன்றத்திலே கொண்டே ஆசர்படுத்த வேண்டும். ஆனால் அந்த கைதிகள் அறை என்று சொல்லக்கூடிய கைதினா யார்? விசாரணைக்காக அழைத்து சென்றவன் எப்படி கைதியாக முடியும்? அந்த பெயரை தப்புல்ல. ஆண் கைதி அறை, பெண் கைதி அறை என்று இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்றால் அதெல்லாம் இடித்து தள்ளணும்னு தான் நம்ம சொல்கிறோம். எதுக்காக அதை வைத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள்? தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்களில் இன்றைக்கு ஆளுங்கட்சியை இன்றைக்கி செய்து கொண்டிருக்கிறது என்றால், அஜித்குமார் வழக்கிலும் ஆளுங்கட்சியை சேர்ந்த 3 நபர்கள் இன்றைக்கு இந்த வழக்கில் சிக்குகிறார்கள். இந்த 3 நபர்களையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக நாம் பேசியிருக்கிறோம். அதேபோல் அங்கே இருக்கிற மாவட்ட அமைச்சர் அவர்கள் முழுமூச்சாக இதில் ஈடுபட்டிருக்கிறார் என்கிற தகவலும் நம்மளுக்கு வந்திருக்கிறது. ஆகையால் நாம் இந்த தருணத்தை சொல்லி கொள்வது என்னவென்றால், லாக்அப் டெத் மரணங்கள் மட்டுமல்ல, லாக்அப் டெத்தில் யாவாரையும் அடிக்கக்கூடாது. லாக்அப்பில் வச்சுக்கிட்டு நீங்கள் எவனாவது அடித்து உரிச்சிங்கன்னா பின் விளைவுகளை இந்த காவல்துறை சட்ட ரீதியாக சந்திக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. இன்றைக்கு இது நீங்கள் சொல்கிறீங்களா சார், இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க, இது அந்த காவல்துறைக்கு தெரியாதா? இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடக்குது. திரு முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் தங்கத்தை ஒரு சொல்லாடல் சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்றால், மஞ்சள் போதை என்று சொல்லுவார். மஞ்சள் போதை என்றால் தங்கம். இந்த காவல்துறைக்கு தங்கம் வழக்கு என்று வந்தாலேயே இவர்கள் எள்ளி நகையாடி அந்த யார் தங்கம் திருடினார் என்று அறிந்து கொள்வதற்காக இது போன்ற படுகொலைகளை காவல்துறை திட்டமிட்டு செய்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தங்கத்தை பிரித்து பங்கு போட்டு கொள்ளையடிக்கிற கூட்டமாக காவல்துறையின் சில பேர் செயல்பட்டு கொண்டிருப்பதற்கு சான்று இன்றைக்கி அஜித்குமாரோடைய. நீங்கள் பாருங்கள், எங்கே எடுத்து நீங்கள் வேணாலும் பாருங்கள், திருட்டு வழக்கு, அதில் தங்கம் காணலைன்னா போலீஸ் மும்முரமாக ஈடுபடும். அப்படின்னா என்ன? எதற்காக? அப்போ உங்களுடைய வேலை திட்டம் என்ன? நீங்களும் கொள்ளையடிக்கிறீர்கள். திருடிடமே ஒரு கொள்ளையடிக்கிறான்னா திருடன்கிட்ட இருந்து நீங்கள் கொள்ளையடிக்கிறது உங்களுக்கு பேர் என்ன? ஆக இதெல்லாம் முற்றிலுமாக நிறுத்தப்பட வேண்டும். தமிழ்நாடு காவல்துறை சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும். இது போன்ற சம்பவங்களை நாம் இன்னும் பார்த்து கொண்டே இருக்க முடியாது. காரணம், நீங்கள் எண்ணற்ற படுகொலைகளை மூடி மறைத்திருக்கிறீர்கள், எண்ணற்ற சம்பவங்களை நடத்தியிருக்கிறீர்கள். ஆகையால் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிற அத்துமீறல் நிகழ்வுகளை நான் இன்னைக்கு எல்லா காவல் நிலையத்திலிருந்தும் எடுக்கப்பட்ட சில பதிவுகள். அப்புறம் எதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சுருக்கிறீங்க காவல் நிலையத்தில்? அது எதற்காக வச்சுருக்கிறீங்க? எத்தனை 1000 ரூபாய் செலவழித்து ஒரு காவல் நிலையத்தில் இது போன்ற விஷயங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால், காவல்துறை அதிகாரிகள் என்ன பிழை செய்கிறார்கள் என்பதை கண்காணிப்பதற்கு மாநில அல்லது மாவட்ட கண்காணிப்பதும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன்.
ஆகையால் மனித உரிமை மீறல்கள் அதிகளவு நடக்கிற இடமாக காவல்துறை நிலையங்களிலே நடக்கிறது என்பதை குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். இந்த அத்துமீறல்களை, மனித உரிமை மீறல்களை தொடர்ந்து நடத்துகிற இந்த காவல்துறை சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு 8 மணி நேரம் வேலை கொடுங்க. நல்லவர்கள் இருக்கிறார்கள், அவர்களைப் போல விசாரணை அதிகாரிகளே தூய்மையானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை செயல்பட விடுவதே இல்லை மேலதிகாரிகளாக இருக்கிற சில பொறுக்கிகள். அப்போ எப்படி அவங்க நிர்வகிக்க முடியும்? அந்த நல்ல அதிகாரிகள் எப்படி இந்த தேசத்தை பாதுகாக்க முடியும்? ஆகையால் காவல்துறை மாநில மூல காரணமாக யார் செயல்படுறாங்க? இல்லை, நீங்கள் பொதுவாக தமிழ்நாட்டில் தமிழர்கள் உண்மையான தமிழர்களாக மேலதிகாரிகள் இருப்பார்களே ஆனால் ஒரு மனிதநேயம் இருக்கும், அவர்களுக்குள் ஒரு பற்றுதல், தேசப்பற்றுதல் இருக்கும். நீங்கள் எங்கேயோ பிறந்தவனை கொண்டாந்து இங்கே கொண்டாந்து போட்டால் அவனுக்கு என்ன இந்த கலாச்சாரம் தெரியுமா, இந்த பண்பாடு தெரியுமா, இந்த மக்களின் வாழ்வியல் தெரியுமா, இந்த மக்களுடைய பொருளாதார நிலைமை தெரியுமா? ஆக இது தொடர்ந்து திட்டமிட்டு ஒருங்கிணைக்க மத்திய அரசு காரணம் நினைக்கிறீங்களா, இல்ல தமிழக அரசு காரணம்? தமிழக அரசு தான் காரணம். இவங்க கேட்கும் போது எங்களுக்கு இந்த மாதிரி ஆளுகளை போடுங்கன்னு கேட்கணும்ல, நேர்மையான அதிகாரிகளை எங்களுக்கு தாங்க. ஆனா இதை கேட்டா மத்திய அரசு செய்யக்கூடிய நிலையில இப்ப இருக்கிறாங்கன்ற நல்ல கேள்வி நீங்க கேட்குறீங்க. என்னன்னா ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தங்களை உள்வாங்கி கொண்ட அரசு அதிகாரிகள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிக பேர் வேலை செய்கிறார்கள். நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கிற போது, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலேயே ஆர்எஸ்எஸ் கைக்கூலிகள் நிறைய பேர் தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருவி இருக்கிறாங்க. நாம அண்மையில பார்த்தோம், எங்க விழுப்புரத்திலிருந்து பாண்டிச்சேரி போற ஒரு தொடர் வண்டி ஒரு கேட்டு காவலாளி உறங்கியிருக்கிறான். அவன் கல்வி தொகுதி என்னடான்னு பார்த்தா 7ஆம் வகுப்பு. பீகாரில் 7ஆம் வகுப்பு படித்தவனுக்கு தமிழ்நாட்டில் வேலை கொடுக்குற இந்த மத்திய அரசு, மாநில அரசு ஏன் அதை கண்டுக்கலை? இப்போ இந்த மாநில அரசில் இங்கே தமிழ் மொழியில் படித்தவனுக்கு நீங்கள் வேலை கொடுத்துருந்தீங்கன்னா அன்னைக்கு அவன் தூங்கியிருப்பானா? ஏதாவது பிரச்சனை நடந்திருக்குமா? ஆக அவனுக்கு மொழி தெரியல, என்ன சொல்கிறான்னு மொழி தெரியாத ஒரு விளைவு தான் அன்னைக்கு நாம் 4 பேரை இழந்திருக்கிறோம், பள்ளி குழந்தைகளை. யாராவது இதை பற்றி என்ன மறந்துட்டோம்? அன்னைக்கு அந்த 4 குழந்தைகளை மறந்துட்டோமே. அஜித் குமாரோடைய வழக்கே கிட்டத்தட்ட மறந்து போயாச்சு. இல்ல, அதுக்கு காரணம் என்னன்னா அடுத்தடுத்த நிகழ்வுகள் கொடூரமாக இருக்கிறது. இப்போ அஜித்குமாருக்கு மரணம் என்பது ஒரு கொடூரம் என்றால், தர்மசாலா கொடூரம் அதை விட மோசமானதாக இருக்கிறது. செம்மணி படுகொலை நிகழ்வுகள் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில், எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அதை விட மோசமாக தர்மசாலா இருக்கிறதே. அப்போ கடந்து போகிற செய்திகள் நிறைய வருகிறதால் ஒவ்வொரு நாளும் புதுசாக வந்துகிட்டு இருக்கு. நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இன்றைக்கு எது வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம், புதிய செய்திகள் வந்து கொண்டிருக்கும். ஆக இதை தடுப்பதற்கு யார்? அரசு இயந்திரம் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் மயமாகி கொண்டிருப்பதைத்தான் இது எடுத்துக்காட்டுகிறது. அந்த அதிகாரிகளை களை எடுக்க வேண்டும். நான் என்ன கேட்குறேன்னா, உயர்நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறது. அரசு அலுவலகங்களிலோ அரசு இயந்திரங்களிலேயோ எந்த விதமான மத சடங்கு வழிபாட்டு முறைகளும் இருக்கக்கூடாது, எந்த விதமான மத வரைபடங்களும் இருக்கக்கூடாது, கடவுளின் பெயரால் இருக்கிற படங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. எந்த பேருந்தில் இந்து மத படங்கள் இல்லை, எந்த அலுவலகங்களும் ஆயுத பூசை கொண்டாடலை. அப்போ உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிற ஆணையை அவமதிக்கிற அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்றால் இப்போ இந்த தேசம் எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். மதம் மார்க்கங்களை உருவாக்குவது மட்டுமல்ல, மனிதர்களை சீர் செய்வது. ஆனால் மதமே இங்கே பிரச்சனையை உருவாக்குறது என்றால் அந்த மதம் எதற்கு என்கிற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். ஆகையால் இன்றைக்கு அஜித்குமாருடைய விடயத்தில் சாதியம் புகுந்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் முழுவதும் இருக்கிற காவல்துறை நிலையங்களில் சாதியம் தலைவிரித்து ஆடுகிறது. நான் அதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியும். பள்ளத்தூர் காவல் நிலையம், சிறுவயல் காவல் நிலையம், காரைக்குடி நகரத்துக்குள்ளே இருக்கிற 3 காவல் நிலையங்கள் என்று கல்லல் காவல் நிலையம், சிவகங்கை நகரத்திற்கு இருக்கிற 4 காவல் நிலையங்கள், அனைத்திலும் சாதிய பாகுபாட்டோடு செயல்படக்கூடிய அரசு அதிகாரிகள், காவலர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். கண்டிப்பா சார். இப்போ இந்த அஜித்குமாரோடைய வழக்கும் அந்த மாதிரியான ஜாதிய பாரபட்சத்துல தான் நடந்திருக்கு. இல்ல, அது ஆமா, தொடக்கம் அப்படித்தான் இருந்தது. சிபிஐ உள்ளே புகிற போது தான் இப்போ எல்லாமே வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இல்லைன்னா இது சாதி ரீதியாக இப்போ நம்ம எடுத்துக்காட்டு நிறைய சொல்லலாம். இப்போ அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மரணம் என்னாச்சு? ஏன் சென்னையில் அந்த மாபெரும் கருப்பர் நகரத்தின் தங்க தலைவனை பறிகொடுத்திருக்கிறது இந்த தலைநகரம்? இதுவரை ஏதாவது விசாரணை முன்னேற்றம் அடைந்திருக்கிறதா? மறந்துருப்பேன், மக்கள் மறந்துட்டாங்களே. ஸ்ரீமதி பாப்பாவை மறந்துட்டாங்களே. மலம் கலந்த தண்ணியை குடித்தவனே குற்றவாளியாக்கி வைத்திருக்கிற கொடுமை இந்த அரசு தான் செய்திருக்கிறது. அப்போ இதுக்கு பேர் என்ன? நிர்வாக திறமையற்ற ஒரு அரசு தமிழ்நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சான்று இதை விட வேறு என்ன சொல்ல முடியும்? ஆகையால் தமிழ்நாடு அரசு திரித்து கொள்ள வேண்டும் தான் சொல்கிறோம், ஆலோசனை சொல்கிறோம்.
உள்வாங்கிக் கொள்ளுங்கள், இல்லையேல் 2026 மக்கள் அதிபயங்கரமான பதிலடியை கொடுப்பதற்கு இந்த அரசுக்கு தயாராகி விட்டார்கள் என்பதைத்தான் இது காட்டுகிறது. கண்டிப்பா சார். இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க அஜித்குமார் அவர்களுடைய வழக்குல சிபிஐ வந்து மும்முரமாக செயல்பட்டு பல நுணுக்கமான விவரங்களை வந்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதே வேகத்தோடு அந்த அமைச்சரும் வந்து பிடிபடுவாரா அப்படின்ற கேள்விதான் வந்து தொடர்ந்து எழுது. பிடிபடுவாரா சார்? நிச்சயமாக 100% விசாரணை வளையம் நெருங்கிவிட்டது. இப்போ நிக்கிதாவினுடைய அந்த புலன் விசாரணையில் அவருடைய கைபேசியில் எடுக்கப்பட்ட அந்த அலைபேசி அழைப்புகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மிக உயர்ந்த அதிகாரிகள் எல்லாம் அந்த வளையத்திற்குள் சிக்குகிறார்கள். குறிப்பாக பேரம் பேச போன செங்கசிவத்தை அனுப்பியதே அமைச்சர் தான். 50 லட்சம் தருகிறேன் என்று சொன்னதும் இந்த அமைச்சர் தான். இதெல்லாம் இப்போ விசாரணைக்குள்ளே வருது. அப்போ தார்மீக பொறுப்பேற்று அந்த அமைச்சர் ஒன்று பதவி விலகணும், இல்லை நான் நீதிமன்றமே அவருடைய பதவியை பிடுங்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கண்டிப்பா. ஏன்னா நீங்க சொன்னீங்க ஆகஸ்ட் 20 இந்த விசாரணையை சிபிஐ முடித்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும்னு சொன்னீங்க. அதுக்குள்ள விசாரணைக்கு உட்படுவாரா அமைச்சர் அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா இருக்குல்ல சார்? கண்டிப்பா சிபிஐ நேர்த்தியான விசாரணையை தொடர்ந்து இருக்கிறது. இது இன்னைக்கு 8வது நாள் முடிஞ்சு 9வது நாளைக்கு ஒரு 3 வருடம் விசாரணை அதி முக்கிய விசாரணையாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொருத்தராக நீ விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வருவார்கள், மாற்றமே இல்லை. நீங்கள் வந்து சிபிஐயை நாம் முழுவதுமாக இந்த சிபிஐ நம்புவோம். ஏன்னா சங்கரசுப்பு அவருடைய மகன் விடயத்தில் ஈடுபட்டிருக்கிற சிபிஐ நாம் இன்றைக்கு வரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது என்ன ஆனது என்றே தெரியவில்லை. அதேபோல் அமைச்சர் கே நேருடைய தம்பி திருச்சியிலே படுகொலை செய்யப்பட்டு 15 ஆண்டுகளுக்கு மேலாகி போனது. அங்கே சிபிஐ விசாரணை என்ன ஆனது என்றே இதுவரை தெரியவில்லை. அப்படி ஒரு சிபிஐயாக இது இருக்காது என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. எந்த வகையில் அந்த நம்பிக்கை உங்களுக்கு வருது? இல்லை, இந்த விசாரணை இன்னைக்கு நாம் யோசித்தது, நம்ம ஆரம்ப காலத்தில் நான்லாம் பேசிய விடயங்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு வந்து அந்த சிபிஐ எவ்வளவு தூரம் நுணுக்கமான விடயங்களை எடுத்துக்கொண்டு செல்கிறது நம்ம பார்த்தோம். நம்பர் பிளேட்டே இன்னைக்கு வந்து அந்த காவல்துறை வாகனத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா DN01 G0491 இது சென்னை நகரத்தினுடைய பதிவெண் உங்களுக்கு தெரியும். ஆனால் அங்கே அந்த வாகனத்துக்குள்ளே கண்டெடுக்கப்பட்டிருக்கிற 2 நம்பர் பிளேட்டுகள் இருந்தது. அது சிபிஐ தான் கண்டுபிடிச்சது, வேற யாரும் கண்டுபிடிக்கல. அதில் DN65 G0491 என்று 2 நம்பர் பிளேட்டை வைத்ததனுடைய மர்மம் என்ன? அப்போ அந்த காவல்துறை அதிகாரிகள் 2 நம்பர் பிளேட்டை அந்த வண்டிகளை வச்சுருந்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய குற்றம். அப்போ ஒரு குற்றத்தை செய்வதற்காகவே நீங்கள் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறீர்கள். அந்த அடிப்படையிலும் இன்றைக்கு விசாரணை போய் கொண்டிருக்கிறது. அதை விட முக்கியமானது, அந்த வாகனத்திற்குள் இருந்து மது பாட்டில்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, வீடியோ எடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே. அப்போ குடிச்சிட்டு அடிச்சிருக்கிறானுங்க இந்த அயோக்கியங்க. குடிச்சிட்டு அடித்த அயோக்கிய பேருங்க எப்படி இந்த நாடு மன்னிக்கும்? ஏற்கனவே வந்து தூத்துக்குடியில் நாம் பார்த்துருக்குறோம். ஒரு ஜபராஜ் பெனிக்ஸ் படுகொலை என்பது இன்றைக்கி தானாகவே முன் வந்து ஸ்ரீதர் என்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் அப்ரூவராக மாறி இருக்கிற காட்சியிலே நாம் பார்க்க முடிகிறது. ஆகையால் இந்த வழக்கிலும் இந்த 6 காவலர்கள், குறிப்பாக 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டு இன்றைக்கி சிறையில் கலிதின்று கொண்டிருக்கிற காட்சிகள். இந்த ஒருத்தர் இன்னும் கைது பண்ணல, விசாரணை வளையத்துக்குள்ள வச்சுருக்காங்க. விரைவில் நல்ல தகவலுக்காக சிபிஐ எதிர்பார்த்து காத்திருக்கும். கண்டிப்பாக சார். அதே மாதிரி இப்போ நிகிதா மேலையும் பல குற்றங்களை வந்து முன்வைக்கிறாங்க. நிகிதா அந்த மாதிரியான குற்றங்களுக்கு உட்பட்டிருக்காங்க. ஆமாம், அரசு வேலை வாங்கி தருவதாக சொல்லி 13 பேரிடம் தலா 50 லட்சம் 1 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரை வசூல் செய்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, இடங்கள் வாங்கி தருவதாக நிறைய பேர்கிட்ட ஆட்டை போட்டிருக்க அந்த அம்மா, அந்த வழக்கும் இருக்குது. இங்கே சென்னையில் கூட தனசேகரன் என்பவரிடம் வந்து கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறதாக இங்கே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இந்த அம்மையார் மீது இதுவரை 17 வழக்குகள். ஆனால் பேராசிரியராக இருக்கிறார், தாவரவியல் பேசுகிற பேராசிரியராக இன்றைக்கி வந்து திண்டுக்கல்ல ஒரு கல்லூரியில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. எல்லாம் விசாரணை வளையத்திற்குள். அந்த அம்மாவை காப்பாற்றிய IAS IPS அதிகாரிகள் இந்த விசாரணை வளையத்துக்குள் வருகிற போது நிக்கிதாவை நிச்சயமாக இந்த அரசு கைது செய்யும். கண்டிப்பாக சார். பல விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. அஜித்குமாருடைய வழக்கில் எப்படி திருப்பம் வருதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி சார். நன்றி.